ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு யாருக்கு? இதன் தலைப்பு. வெற்றியை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட கிட்டத்தட்ட 60% மக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார். இயற்கையின் சூட்சுமங்களில் இதுவும் ஒன்று. அனைவரையும் மன்னனாக படைத்துவிட ஆண்டவனாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மன்னர் ஆகிட்டா இப்போ நாடு எங்கே இருக்குது ஆள்றதுக்குன்ற மாதிரியான விதி தான் இது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒரு 25 முதலமைச்சர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அது தமிழ்நாடாக இருக்காது இல்லைங்களா? இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் தான் இருக்க முடியும். ஒரு 50 பிரதமர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாலும் சிக்கலாகிவிடும். ஆக வலிமை மிகு மனிதர்களை இயற்கையே குறைவாகத்தான் படைக்குது. ஒரு சராசரியான லைஃப், ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல தாய் தகப்பன், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், சமுதாயம் மதிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கிடைச்சிருச்சுனாலே அந்த ஜாதகம் ஒரு வெற்றிகரமான ஜாதகம் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அமைப்பு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்திற்கு மிடில் ஏஜில், அதாவது ஒரு 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்குமான ஒரு பீரியட், இந்த 30 வருட காலங்களில் உங்கள் லக்னத்திற்கு சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகையில்லாத கிரகங்கள் தசை நடத்தினாலே நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஜாதகம் தான். சராசரிக்கும் சற்று மேலான வாழ்வியல் முறை கண்டிப்பாக கிடைக்கும். இதுவே நிறைய பேருக்கு அமையாது. கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு இந்த அமைப்பே இருக்காது. அந்த மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்குமான காலகட்டத்திலேயே நல்ல யோகமான தசைகள் நடப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60% 70% பேருக்கு இருக்காது. பூரா அவயோகிகள் தசை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய காணொலியில் சொல்லியிருக்க மாதிரி தான், ஆகாத கிரகம் தசை நடத்துச்சுன்னா போகாத ஊருக்கு வழி தேடுவாங்க அப்படின்னு. ஒரு ஜாதகம் பார்த்தா சமீபத்தில், ஒரு மிதுன லக்ன ஜாதகர், இவருக்கு பார்த்திங்கன்னா குருமகாதசை நடந்துகிட்ருக்கு. பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதிங்கிற அடிப்படையில் 25 வயசு பையன்தான். குருமகாதசை நடப்பில் இருக்குது. ஒரு துலா லக்னம், வேறு துலா லக்னம், சித்திர நட்சத்திரம், மிதுன லக்னம், துலா ராசி, சித்திர நட்சத்திரம். அப்போ லக்னப்படியும் ராசிப்படியும் குரு இவங்களுக்கு நல்லவர் இல்லை. செவ்வாய் மகாதேசில் ஒரு 3 வருஷம் பேலன்ஸ் இருந்து, ராகு மகாதேசம் 18 வருஷம் முடிஞ்சு 21 வயசுலேருந்து குருதசை ஆரம்பித்து குருதசை போயிட்டுருக்கு. அவர் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றாரு. ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகளே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஐஏஎஸ் ஆகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன ரீசன்னா, அந்த கிரகம் 7, 10 கூடைய பாதகத்தை தரணும் இல்லைங்களா? 10ஆம் இடங்கிற அந்த பாதகம் வேலையில் பிடிவாதமாக தான் நினைச்சதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற பிடிவாதமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பார். 32 வயசு ஆனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஐஏஎஸ் முடியல அப்படின்னோடனே உடனே ஐஎஃப்எஸ், மற்ற சர்வீசஸ்ஸு, நான் ஐபிஎஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாரே ஒழிய எதுலேயுமே அந்த குரு உருப்பட விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த அவயோக கிரகங்களுடைய தசைக்குள்ள மாட்டிக்காத அமைப்பு இருக்கிற ஜாதகமே ஒரு வெற்றிகரமான ஜாதகம் தான். எந்த ஒரு ஜாதகத்துக்கு 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நல்ல யோகர்கள் தசை நடத்தணும். கண்டினியூட்டி இதில் பாருங்கள், இயற்கையின் சூட்சுமமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த யோக கிரகங்களுடைய தசை கண்டினியூவாக வரும். நடுவில் ஒரே ஒரு தசை மட்டும்தான் மாறி வரும். ஆனால் அது கூட இவர்களால் சமாளிக்க முடிகிற மாதிரியே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேச லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் வரிசையாக யோகர்கள் 23 வருஷம் தசை நடத்திடுவாங்க. நடுவில் ராகு கிராஸ் ஆவார். அதுக்கப்புறம் குருமகா திசைங்கிற ஒரு யோக திசை வந்துடும். அப்போ இந்த பேட்டர்ன் அமையிறதே ஒரு சிறப்பு. இப்போ ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படியே ஒரு வரிசையில் வரும். இப்போ சனியும் புதனும் சேரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் சனி மகாதிசை, 17 வருஷம் புதன் மகாதிசை, 36 ஆண்டுகள் ஓடி போயிடும். நான் சொன்ன 25 வயசில் ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு சனி மகாதிசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, 19 வருஷம் 44 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் புதன் ஒரு 17 வருஷம் தசை நடத்த வருவார். முடிஞ்சு போச்சு, லைஃபே சேஃபாக கிடப்பார். ஸோ இதுதான் சூட்சம். ஒரு லக்ன சுபர்கள் என்பது வரிசையாக தசை நடத்தணும். அப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், அதற்கு பிறகு வரக்கூடிய குரு, ராகு குரு. ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த பேட்டர்ன் வர்றது. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு அதே பேட்டர்ன் தான்.
சனி புதன் கேது சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்பிலே வருது. கடகலக்கண ஜாதகர்களுக்கு திரும்ப முதல்ல சொன்னது மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய், நடுவில் ராகு, அதுக்கப்புறம் குரு அப்படிங்கிற மாதிரி. சூரியன் சந்திரன் செவ்வாய் நான் ஈஸியாக கடந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுவே 23 ஆண்டுகள். இப்போ ஒரு 30 வயசில் ஒரு கடகலக்கண ஜாதகருக்கு சூரிய மகாதசை ஆரம்பிக்குதுன்னா 55 வயசு 53 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பேட்டர்னாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தசைகள் நடப்புக்கு வந்துடும். ஸோ இந்த அமைப்பு யாருக்கு கைகூடி வருகிறதோ, எந்த ஜாதகத்திற்கு அந்த அமைப்புகள் கூடி வருகிறதோ அவர்கள் ஒரு வெற்றிகரமான ஜாதகர்கள் தான். ஒரு சராசரி லைஃபுக்கு மேலே நல்ல கல்வி, நல்ல ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரம், நல்ல வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸில் சம்மந்தப்பட்ட அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது, நல்ல குழந்தைகள், தீர்க்கமான முடிவெடுக்கும் தன்மைகள், அப்படியெல்லாம் அது பேட்டர்னாகவே அமைஞ்சிடும். இதில் லக்னாதிபதியும் ராசி அதிபதி நண்பர்களாக அமையப்படுறதும் இன்னொரு கூடுதலான சிறப்பு. லக்னாதிபதியும் நண்பராக இருந்து ராசி அதிபதி நண்பராக இருந்து அந்த மிடில் ஏஜில் இந்த பேட்டர்னான தசைகள், யோகர்களோட தசைகள் வரிசையாக நடப்புக்கு வர்றதுங்கிறதே ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30% பேருக்கு தான் இருக்கும். பாக்கி 60-70% பேருக்கு குளறுபடியான அமைப்புகளாக தான் இருக்கும். ஒன்று லக்னத்துக்கு நல்ல திசையாக இருக்கும், ஆனால் ராசிக்கு நேர் எதிராக மோசமான திசையாக போகும். அப்போ அவங்க வாழ்க்கையின் போராட்டத்தில் அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு சிம்மலக்ன ஜாதகத்திற்கு அதே மாதிரி தான். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை வரிசையாக நடந்துன்னா யோகம். ராகு ஏதாவது நல்ல சுபரோட வீட்டிலேருந்து சுபர் பார்வை அமர்ந்துட்டு ராகு திசையை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாருங்கள், சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு மிடில் ஏஜில் சனி மகா திசை வரும். 19 வருஷம், 30 வயசில் சனி மகா திசை இருந்துச்சு, 49 வயசு வரைக்கும் போட்டு படுத்தி எடுத்தோம். ஏதாவது ஒரு சில ஜாதகங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகளில் பிறந்துருவாங்க. இப்போ சிம்ம லக்னம் துலா ராசி, சிம்ம லக்னம் ரிஷப ராசி, தப்பி படைப்பாங்க. போராட்டமே இருந்தாலும் கூட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு அஃப்கோர்ஸ் சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை, இது மிடில் ஏஜில் வந்தால் சிறப்பு. அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு 25 வயசில் சுக்கர திசை ஆரம்பிச்சதுன்னா கூட 45 வயசு வரைக்கும் நீட்டாக வாழ்க்கை போயிட்டு. 20 வருஷ திசை இல்லைங்களா, 2-9 குடையவன் பாக்கியாதிபதி நல்ல இடத்துல எங்கேயாவது உட்காந்து தசை நடத்திட்டான்னா ஜாதகன் திருமணம், குழந்தை பாக்கியம், பொறுப்பான வேலைன்னு அப்படியே லைஃபாக கொண்டுட்டு வந்துடுவார். துலா லக்ன ஜாதகத்திற்கு சனி மகா திசை நடப்புக்கு வர்றது, அந்த மிடில் ஏஜில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனி மகா திசை, புதன் மகா திசை 2 நடந்தால் போதும், இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூரிய சந்திர செவ்வாய் தான். இவங்களை சூரிய சந்திரர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க. செவ்வாய் லக்னாதிபதியாக போயிடுவார். அதுக்கு இந்த 3 யோகர்களுக்கு நடுவில் வர்ற ராகு அவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்றதில்ல. அதுக்கப்புறம் வர்ற குரு திசை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வாழ்க்கையில் உயரத்தை கொண்டு வந்துடுவார். அந்த பேட்டர்ன் உங்கள் நண்பர்கள் வரிசையாக திசை நடத்தும் யோகிதையோடு நாம் பிறப்படுத்திருக்கிறோமா, இதுதான் சூட்சுமம். அது வெற்றிகரமான ஜாதக அமைப்பு தான். அதை பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது, பூர்வ புண்ணியாதிபதிகள் பெருசாக கெட்டு போகாமல் இருக்கிறது, கிரகங்களில் சுப கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது, லக்னாதிபதி இயற்கை பாவியாகவே இருந்தாலும் ஒரு சுப வீட்டில் போய் வலிமையோடு உட்காடுறது, இதெல்லாம் சிறப்பிலும் சிறப்புன்னு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சி அடைகிறத விட தனுசுலேயோ மீனத்திலேயோ அதிநட்பு பெறுறது சிறப்பு. லக்னாதிபதியுடைய கொடூரமான குணம் வெளிப்படாமல் புத்திசாலித்தனமாக யோசிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் எடுக்கலாம். ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு இதே பேட்டர்ன் தான். சூரிய சந்திரன் செவ்வாய், நடுவில் வர்ற ராகு, தென் அதை தொடர்ந்து வர்ற குரு, இது மிடில் ஏஜில் வர்றது வெகு சிறப்பு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கோங்க, தனுசு லக்னம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பிறந்ததுக்கு கேது மகா திசையில் 1.5 வருஷம் பாக்கி இருக்க பிறந்தார். மிடில் ஏஜில் 20 வயசு வரைக்கும் சுக்கர திசை. அப்போ 22 வயசில் சுக்கர திசை முடிஞ்சிது. படித்து முடிக்கிறாரு, காலேஜ் போகிறாரு, ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ரெடி ஆகிறக்க வயசு வந்துடுது. அதுக்கப்புறம் வர்றது பூரா பாருங்கள், சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, மிடில் ஏஜ் அப்படியே லைஃப்பை செட்டில் பண்ணுது. நடுவில் வர்ற ராக அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல வீட்டில் உட்காந்துட்டாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் லக்னாதிபதி ஒரு குரு திசை. இதுதான் நல்ல அமைப்பு, வெற்றிகரமான ஜாதக அமைப்பு, வெற்றி பெறும் யோகிதை உள்ள அமைப்பு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி சனி இளமையிலே திசை நடத்தினாலும் கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் வாழ்வியலில் சூட்சுமங்களை கற்றுக் கொடுக்குறார். நடுவில் வர்ற கேது அப்படியே கடந்து போயிட்டாலும் சுக்கர திசை திரும்ப லிஃப்ட் பண்ணி வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடும். கும்பலக்னத்துக்கு அதே மாதிரி தான், சனி புதன் கேது சுக்கரன் அந்த பேட்டர்னில் தசை அமைகிறது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு அதே மாதிரி தான், சூரியன் சந்திரன் செவ்வாய் ப்ளஸ் நடுவில் வர்ற ராகுவும் மற்றும் குரு திசை அப்படிங்கிறது பேட்டர்னாக வெற்றி தரக்கூடியது. ஸோ ஒரு வெற்றிகரமான ஜாதகம் அப்படிங்கிறதுனுடைய சூட்சுமம் உங்களுக்கு மிடில் ஏஜில் என்ன மாதிரியான தசைகள் நடப்புக்கு வருது,
அது உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காத தசைகளாக கண்டினியூவாக இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர். சார் அப்படி இல்லாத தசை நடத்துகிறவங்க எல்லாமே தோற்று போயிடுவாங்களா சார்? அப்படிலாம் இல்லை. அதில் தான் சூட்சுமங்கள் நிறையா இருக்கும். அதை பற்றின காணொலிகள் தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். தசாநாதன் உபஜயஸ்தானத்தில் உட்கார்றது, லக்ன சுபர்களுடைய தொடர்புகளோடு இருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் நன்மை. இப்போ ஒரு சிம்ம லக்னத்துக்கு சனி திசை மோசமாக இருக்கும் அப்படின்னு பொதுவான பலன்களில் சொன்னாலும், இதே சனி பகவான் 11ஆம் இடத்துல மிதுனத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்காரு. இந்த புதன் சிம்ம லக்ன சூரியனுக்கு நண்பராகிறார். இவர் சனி திசையை ஈஸியாக கடந்து போகிறார். ஆர்க்குடையவன் 11ங்கிறதும் வெற்றி மேல் வெற்றி, தொழில் செஞ்சு முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, தொடர்புகள்னால் ஆதாயம், அப்படியும் வந்துடும் பலன். ஸோ எல்லா நிலைகளிலும் இறுதி தீர்ப்புங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைன் தான். இந்த அமைப்பு கிடைக்கப் பெறுபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தனது நண்பர்களுடைய தசைகள் வரிசையாக நடப்புக்கு அது ஒரு 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்குமான அந்த 30 ஆண்டு காலத்தில் கண்டினியூவாக இருந்துச்சுனாலே நீங்கள் ஒரு வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.